إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுள்ளம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி என்கின்ற பகுதியில் நாங்கள் ஒரு குறிப்பை, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு தந்தையுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக எதிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏகத்துவம், இல்லை என்றால் அன்றாட பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மனதில் போட்டுக்கொண்டு நம்ம உபதேசம் பண்ணுவதாக இருந்தால் அதை இரண்டாம் தரமாக தான் இஸ்லாத்துடைய விஷயங்களை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசமும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசமும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசமும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசமும் அதுவாக இருந்ததாகத்தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சிறைச்சாலையிலையும் என்னது அந்த ஏகத்துவம் என்கின்ற ஒரு அம்சத்தை பிரதானப்படுத்தி சொல்லப்படக்கூடிய அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே இரண்டாவது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தந்தை உள்ளம் என்கின்ற இடத்துல நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அடுத்த முன்மாதிரி என்ன அப்படி என்றால், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, சண்டைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பொறாமைகள் இருக்குது. அப்படி என்றது அப்படி ஒன்று நம்ம பார்த்துட்டோம்டா, ஏதோ இந்த பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனைகளையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் ஒரு தந்தையுடைய அந்த அதாவது அணுகுமுறை எப்படி இருக்கணும் வளர்ந்த பிள்ளைகளோடு. சின்ன பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும், நம்ம கட்டுப்படுத்துவோம், சொல்லி வளர்ப்போம், உபதேசம் பண்ணி வளர்ப்போம் என்றது அது குழந்தை வளர்ப்பு என்கின்ற ஒரு இடத்துல நம்ம என்னமாய் நடந்து கொள்ளணும் என்ற சட்டங்களை பார்க்கலாம். ஆனால் வளர்ந்தவர்கள் சிறியவர்கள் இவர்களுக்கிடையில் ஒரு விதமான ஒரு போட்டி, பொறாமை அல்லது சொத்து சண்டைகள், சச்சரவுகள் இவைகள்லாம் இருக்கிற நேரத்தில் வழக்குக்கு போக வேண்டிய சில விஷயங்களும் இருக்கும். வழக்குக்கு போய் சொத்துக்களை மீட்டிக்கொள்ள வேண்டிய இடங்களும் இருக்கும், பொறுமை காத்து போகிற இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் தந்தையாக நீங்கள் அதை என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மனநிலையில் பிள்ளைகள் இருந்தார்கள் அதை சொல்கிறாங்க. முதலாவது, இன்ன அபானா லஃபீ தலாலின் முபீன். பிள்ளைகளில் பெருவாரியான பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களது தந்தை மிகப்பெரிய வழிகேட்டிலே இருக்கிறார், எங்கள் தந்தை மிகப்பெரிய வழிகேடு. இங்கே அவங்க ஷரஈயத்தான மார்க்க ரீதியான வழிகேட்டை சொல்லலை, யூசுஃபை கூட விரும்புகிறது, யூசுஃபை கூட நேசிக்கிறது, அதே போல் ராஹிலை கொஞ்சம் கூடுதலாக நேசித்தார்கள்னு வரலாற்றில் வரும், அந்த மனைவியை கூடுதலாக நேசித்தார்கள் அப்படின்னு வரும். இந்த விஷயங்கள் புனியாமீனை என்ன செய்கிறது, கூடுதலாக நேசிக்கிறது. இதை வச்சு இன்ன அபானா லஃபீ தலால், பிள்ளைகள் எடுக்கிற முடிவு, பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, வாப்ப தெளிவான ஒரு வழி தவறுகளில் என்ன செய்கிறார் இருக்கிற. இந்த தலால் என்றது நபிமார்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. தலால் என்றது ஓஜதக்க தால்லன் ஃபஹதா, உம்மை வழி அறியாதவராக இறைவன் கண்டு. அல்லாஹ் சொல்கிறான் தால்லன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வழி அறியாதவராக அல்லாஹ் உம்மை கண்டான், ஃபஹதா நேர்வழி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, இதன் அனமின தால்லி, நான் அந்த நேரம் வழி தவறியவனாக இருந்தேன், வழி தெரியாதவனாக என்ன இருந்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். இந்த தலாலெல்லாம் என்னன்னு சொன்னால், அதை உண்மையான செய்தி ஹக்கு வராமல் அவங்க ஃபித்ரத்தில் ஹக்கில் தான் இருக்கிறாங்க, உண்மை அதான் சரியான இதில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சரியான ரூட்டு வழிகாட்டல் நிறைவேற்றி என்ன செய்யலை, வரல. இம்மா என்ன கும்பி நிகுதா, என்னிடமிருந்து நேர்வழி வரும், அந்த தலால். இன்னும் அபானா இந்த இடத்துலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலால் என்று சொல்கிறோம், அந்த தலாலத்தை தான். ஏன்னா மார்க்கத்தில் உண்டு, இன்னும் அபானா லஃபீ தலாலின் முபீன், எங்கள் தந்தை மிகப்பெரிய வழி தவறிலே இருக்கிறார். எதை, இந்த தந்தையுடைய ஒரு அணுகுமுறை. அப்போ தந்தையோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கும், தெளிவான அதாவது தெளிவான தவறு, மார்க்கத்துக்கு முரணான் உண்ட தந்தை செய்கிறாருன்னு அதை சுட்டி காட்டுறது எந்த பிழையும் அல்ல. இது அதை பற்றி சொல்லப்படலை. தந்தையோட பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது. தந்தையோட பர்சனல் லைஃப்பில் அவர் அந்த மனைவியை விரும்பக்கூடியவராக இருக்கிறார், கூடுதலாக நேசம் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதே போல் அந்த பிள்ளைகளில் கொஞ்சம் கூடுதலான நேசம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்காக அவர் மற்ற பிள்ளைகளை நீதி தவறவும் இல்லை, வளர்ப்பில் தவறவும் இல்லை, எதுவும் இல்லை எடுத்து அந்த வரலாறை முழுசாக நீங்கள் படித்தா விளங்கும். இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிக நேசமாக இருந்தார் என்றது மட்டும்தான் பாசத்தால் புரிஞ்சு கொள்ளலுமே தவிர, சோதனை கூடுதலாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த சோதனையில் யாரோட கூட இறக்கம் காட்டிக்கிறான்னு பார்த்தா இந்த பிள்ளைகளோட இறக்கம் காட்டிக்கிறான மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. என்னவாப்பா இவ்வளவு அநியாயம் செஞ்ச பிள்ளைகளோடு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்றீங்க, அவங்கள சேர்த்து வச்சுக்கிறீங்க, அவங்களோட இறக்கம் காட்டுறீங்க, எனக்கண்டு ஒரு உங்களுக்கு எதுவும் வழங்கலை, நான் தானே உங்களை பொரியனுக்கு எடுத்துக்கிறேன்,
அப்படிதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஃபொரீனுக்கு எடுத்து யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தானே. நான் தான் எடுத்து வச்சு பார்த்து உங்களே முக்கியமான இடத்துல வச்சுக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஏதோ நீங்கள் வரப்பே தெரிஞ்சது ஏற்கனவே இது பண்ணவங்க தான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசின மாதிரி என்ன இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்னதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட பாசம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கடைசி வரைக்கும் கைவிடல. கடைசி வரைக்கும் இதோட தான் இருக்கிறான். அப்போ லஃபி தலாலி முபீன் உண்டு. இன்ன அபானா லஃபி தலாலி முபீன். எதனால லஃபி தலாலி முபீன் தெரியுமா? அதை சொல்றாங்க. இது கால யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. எங்களை விட எட பாப்பாக்கு யார் விருப்பமாகிறாங்க? யூசுஃபும் புன்யாமீனும் என்ன செய்கிறாங்க? விருப்பமாக இருக்கிறாங்க. அதாவது அவருடைய சகோதரனும் யூசுஃப் மட்டும் குர்ஆன்ல வருது, விருப்பமாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அதனால தான் வாப்பா என்ன செய்கிறாரு? பெரிய தலாலில் இருக்கிறாரு என்று பிள்ளைகள் சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், எதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும்? எதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும் அப்படின்னா, உக்துலு யூசுஃப அவ் இத்ரஹூஹு அர்தன் யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும். வாப்பட முகம் உங்களுக்குண்டு ஆகிரும். களவெடுத்து தர்மம் செய்கிற மாதிரி, சரியா? களவெடுத்து தர்மம் செய்கிறது மாதிரி தான் இது. அதாவது மகனை கொண்டு வாப்பட நேசத்தை என்ன பெற்றுக்கொள்ளத்துக்கு எடுக்கிறது. இது சைத்தானிய வழிகாட்டல் உண்டு. யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும். சரி, அப்படின்னா நாங்கள் வந்து கெட்டவர்களாக, அவங்க கெட்டவர்களாண்டா வதகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். நடந்து முடிஞ்சவரும் நம்ம சாலிஹானவளா தௌபா செஞ்சு திருந்திடுவோம், இதை விட்டுருவோம். நல்ல பிள்ளைகள் அவங்க என்ன நல்ல பிள்ளைகள் தான். சிலர் வரலாற்றில் அவங்க நபிமார்கள்ன்றாங்க. இதுக்கு முன்னால், அதுக்கு பிறகு அவங்க நபிமார்கள், அதுக்கு முன்னால் அவங்க என்ன, அதாவது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் அவங்க இருந்தாங்க. அன்பியாக்கள் லிஸ்ட்டில் பலர் என்ன செய்கிறாங்க? அவங்கள சேர்க்குறாங்க. அப்போ இந்த குறிப்பு நம்ம என்ன, அவன் நபிமார்கள் அல்ல, வரலாற்றில் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம் அது. அப்போ அவங்களோட இதில், அதாவது யூசுஃபை கொல்லுங்க, அப்போ வாப்பட முகம் யஹ்லுலக்கும் வஜ்ஹு அபீக்கும். அப்போ வாப்பா உங்களே கவனிப்பார், உங்களுக்காக ஹல்வத் யஹ்லுலக்கும் வஜ்ஹுனா உங்களுக்குண்டே இருப்பார் வாப்பா. ரெண்டாவது வாப்பாவை பற்றி இவங்க புரிஞ்சு வர, வாப்பா எங்களுக்கு வேணும், வாப்பா நல்லவர், வாப்பா இறக்கமானவர். ஆனால் அந்த பக்கத்தை என்ன செய்கிறாரு? சாஞ்சிக்கிறாரு. இதுக்கு வழி யூசுஃபை என்ன செஞ்சிடுறது? இல்லாமல் ஆக்கிடுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? வராங்க. ரெண்டாவது பாயிண்ட், வாப்பா எங்களோட நெருக்கமாக இருப்பார், வாப்பாக்கு ஒரு அதாபு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். இல்லை அப்படி இருக்கிற அந்த பிள்ளைகள், அந்த வரலாறு ஃபுல்லாக படிங்க. வாப்பா வீட்டுக்காக உழைக்கிறாங்க, ஹெப்துக்கு போகிறாங்க, சாப்பாடை எடுத்துகிட்டு வராங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யாமலாம் இருக்கல. வாப்பட கவலையை பார்க்குறாங்க, வாப்பா கண்ணீர் எப்படி அழுதுட்டிக்கிறீங்க கேட்குறாங்க என்று இந்த ஒரு வாப்பட வேதனையில் உணர்றாங்க. ஆனால் செஞ்ச வேலை பெரிய ஒரு மோசமான ஒரு வேலைக்கு என்ன செஞ்சிடறாங்க? பேத்துறாங்க. அப்போ ரெண்டாவது வார்த்தை அது. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், வாப்பாவை பற்றி என்ன கருத்து அப்படின்னா, லா தமன்னா அலா யூசுஃப். யூசுஃப் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்புறீங்களும் இல்லை, யூசுஃப் விஷயத்தில் எங்களை நீங்கள் நம்புறீங்க இல்லை. லா தமன்னா அலா யூசுஃப், மூணாவது குற்றச்சாட்டு. விருப்பமாகிறது வேற, வாப்பட உணர்வு என்னென்னா இவங்களோட அனுப்பக்கூடாது, இவங்களோட செயல்படக்கூடாது, இவரோட சேர்க்கக்கூடாது, அதாவது இவங்களோட விஷயத்தில் தனிச்சு அனுப்பக்கூடாது, சிக்கலாகிரும், பிரச்சனை ஆகிரும். இது வாப்பட்ட இருக்கிறத உணர்றாங்க. மூணாவது குற்றச்சாட்டு வாப்பா பற்றி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அது கடைசியாக அனுப்புறதுக்கு அனுமதி கேட்குற டைம்ல இதே ரீசன் என்ன செய்கிறாரு? அப்போ சொல்கிறாங்க தானே, இப்படி பல குற்றச்சாட்டுகளோடு உள்ள பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்க. இது வாப்பாக்கு தெரியாமல் இருக்குமா? வாப்பாக்கு 100% அது தெரியும். வாப்பாக்கு 100% இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் தந்தையாக நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு அப்படி மேலோட்டமாக போகல, அப்படி போயிட்டு இருக்கு. தந்தையாக நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள், 2 பிள்ளைகளோட 10 பிள்ளைக்கு சண்டை. இது வந்து வேற லெவலுக்கும் போகுமென்று ஒரு முன்னெதிர்பார்ப்பு இருக்குது, அந்த விளக்கமும் இருக்குது. ஆனால் நீங்கள் சாலிஹான குடும்பம், ஊரில் மரியாதை உள்ள குடும்பம், அதாவது நபி இங்கே ஊரில் முன்மாதிரி குடும்ப வாழ்க்கை, அதுக்கெல்லாம் முன்மாதிரி யார்? இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4 மனைவியர்கள் பிள்ளைகள் தான் இப்போ முன்மாதிரி. நபிமார், வாப்பா நபி, அவருடைய வாப்பா நபி. அப்போ குடும்பத்தில் தௌஹீத் பிரச்சாரம் எல்லாம் நடக்கிற யாரால? அவர்களால். ஒரு தாயும் குடும்ப வாழ்க்கை தலைப்பு கீழே வார சப்ஜெக்ட் இது. அப்போ இப்படி இருக்கிற டைம்ல நான தம்பிக்குள்ள பிரச்சனை, ஊர் என்ன சொல்லும்? அவங்களுக்குள்ளே சரியான சிக்கலப்பா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான இதில் இருக்குது. சின்ன புள்ளையோட கூட வளர்த்துக்கல, புள்ளைய கூட செஞ்சுட்டாங்க அப்படி என்று சொல்ற அளவுக்கு இது ஆக போற இடம். எப்படி ஆக்குவா? அப்ப சமூகத்துடைய அந்த மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளணும், தாய் என்ற மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளணும், செல்ஃப் எஸ்டீம் மனிதனுடைய அந்த ஒரு அளவுகோல் ஒன்று இருக்குது அவன்கிட்ட, அதில் அவன் டவுன் ஆகப்படாது. எல்லா இடத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதமான சப்ஜெக்ட் என்னென்றா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாண்டா, தெளிவாக உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, அவர்களை குற்றஞ்சாட்டாமல் வெளிப்படுத்துறாரு, உணர்வை வெளிப்படுத்துகிறாரு.
ஆனால் குற்றம் சாட்டாமல் வெளிப்படுத்துகிறான். இது முதலாவது விஷயம். பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சச்சரவாய்ந்தாலும் நீ கொலையும் செய்ய தயங்குறாதவன், நீ ஆக மோசமானவன், நீ மிக கெட்டவன், நீ செஞ்ச வேலை இருக்குதே இப்படி, நீ இதையும் செய்கிறவன் தான், ஏன் செய்ய மாட்டேன், இப்படியே போனீங்கன்னா நாசமாக பேத்துருவீங்க, இப்படியே போனீங்கன்னா அழிஞ்சு பேத்துருவீங்க. முன்மாதிரி மிக்க தந்தைமார்கள் பேசுகிற வார்த்தை இது. முன்மாதிரி இல்லாதல்ல, மார்க்கம் படித்த எல்லாரும். ஆனால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை நினச்சிக்கிறது, இவ்வளோ சொல்லிட்டு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நினச்சிக்கிறது. இப்படித்தான் எங்களுடைய உபதேசம். ஆனால் எங்கேயாவது அப்படி இருக்கான்னு பாருங்க. எப்படி விளங்கப்படுத்துறாருண்டா, கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பி, அவரை நீங்கள் அழைத்து செல்வது எனக்கு கவலை வருது, அவரை நீங்கள் அழைத்து செல்வது எனக்கு கவலை வருகிறது. அதே போல வ அஹாஃபு அய்யகுலஹு ذئب, ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்றார். வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்கள் அவரை கவனிக்காத நேரத்தில். இப்போ நான் இது நினச்சி பாருங்க இந்த இடத்த, இன்ன அபானா லஃபி தலாலிம் முபீன் யஹ்லுலக்கும் வஜ்ஹு அபீக்கும் லா தஅமன்னா அலா யூசுஃப். இவ்வளவும் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி தான் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க யூசுஃபு அஹுஹு அஹப்பு இலா பீனா மின்னா, அவங்க அப்படி சொல்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் லா தக்ஸுஸு ருயாக்க அலா இஹ்வதிக், உங்களோட சகோதரர்களுக்கு இந்த சம்பவத்தை கனவை சொல்ல வேண்டாம். ஃபயக்கீது லக்க கைதா, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், சதி செஞ்சு விடலாம். இன்னும் மகனுக்கு என்ன செய்கிறாங்க, நீ பேணுதலாரி பாதுகாப்பாயிரின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறார். அங்கே நீ என்ன செய்ய, அவங்க ஏதாவது உங்களுக்கு செஞ்சு உனக்கு ஆபத்து வந்துடலான்ட்டு அவரை எச்சரித்து வச்சிருந்தார். ஆனால் பிள்ளைகள்கிட்ட அவர் என்ன செய்யலை, மற்ற பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தலை. இவர் சின்ன பிள்ளைகிட்ட என்ன செய்யணும், உபதேசங்கள் அங்கே போவானா எதாவது நடந்துரு அப்படி நடந்துரு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டார். அவங்கள்ட்ட வெளிப்படுத்தலை. அவர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றார் அப்படின்னு சொன்னால், இன்னி அத கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பி, அவரை நீங்கள் அழைத்து செல்வது எனக்கு கவலை தருகிறது. இந்த சொல்லு மட்டும், அதாவது தஅம்முலாத் குர்ஆனிய ஒரு உள்ளார்ந்த சிந்தனைகள் எடுத்தால் அவருக்கு சொல்லலாம். இது உண்மையிலே ஒரு தந்தைக்கு எது வேதனையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த புள்ள வெளியே போகிறது. தாய்க்கு எப்படி ஒரு பதட்டமோ, தாயுடைய பதட்டத்தை விட இரட்டிப்பு பதட்டமாக இருக்கும் தந்தையுடைய பதட்டம். வெளியே போகிறது. தாய் கருணையோடு இருப்பாள், பாசத்தோடு இருப்பாள். ஆனால் ஹதர் குறைவாக இருக்கும். ஹதர் என்றால் எச்சரிக்கை கவனம் குறைவாக இருக்கும். தந்தைக்கு எச்சரிக்கை கவனம் கூடுதலாக இருக்கும். தாயிட பாசத்துடைய கவனம் அதிகம். அதனால் தாய் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால், பிள்ளைக்கு ஆபத்தானதை கூட சில டைமில் நினைஞ்சிருவாள். கையில் கொடுக்கக்கூடிய சான்ஸ் உள்ளவளா தாய் இருப்பேன். என்ன புள்ள கத்துது என்ன செய்ய, அவட அழுகிறா என்ன செய்ய, அவன் கேட்குறான் என்ன செய்ய அப்படின்னு. தந்தை அப்படிக்க மாட்டான். பொறுப்பு கலந்த ஒரு கவனம் அவன்கிட்ட இருக்கும். அந்த கவலை தந்தைக்கு, புள்ள எங்கே, இப்போ எந்த இடத்துல இருக்கிறான், எங்கே போகிறான். ஒரு புள்ள வெளிநாட்டுக்கு போகிற டைமில் தாய் உயிரை விட்டு உசுரை விட்டு அழுவா. பாசத்துடைய பிரிவு. தந்தையுடைய அழுகையெல்லாம் அவன் அங்கே போய் என்ன செய்கிறான், என்ன போகிறான், என்ன நடக்கும், எது. இன்னி அஹாஃபு கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பி, அவனை நீங்கள் கூட்டிச் செல்வது, தனியே போகிறதல்ல, தனியே போகிறதுக்கு கவலை, அவனை அழைத்து செல்வது பல மடங்கு கவலையாக இருக்கும். அப்போது எனக்கு கவலை வருதுன்னு சொல்கிறார். லயஹ்ஸுனுனி, எனக்கு கவலை ஏற்படுத்துகிறது. அப்போது ஹுஸ்ன் இந்த உலகத்தில் பிள்ளைகளால் ஏற்படும், நிறைய பிள்ளைகளால் ஹுஸ்ன் ஏற்படும். ஒரு ஆணுடைய பலகீனமாக மனைவி பிள்ளைகளை சொல்வார். வாய்ப்பான ஹதீஸ்கள் மிக அதர்கள் நிறைய இருக்கு. தைரியமாக உள்ள ஒரு ஆண் முதல் பலகீனப்படுறது மனைவி பிள்ளை. வந்த பின்னால் அவனுக்கு பலகீனம் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் சரி பலகீனம் ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதாவது கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பி, நீங்கள் அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலை. தந்தைக்கு கவலை, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை, வேதனை, அப்படி என்று என்ன யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவனுக்கு ஆபத்து நடக்கும்னு பயப்படுறேன். கூட்டிகிட்டு போகிற டீம் கவனம் இல்லாமல் இருக்கலும், கூட்டிகிட்டு போகிற டீம் யோசனை இல்லாமல் இருக்கலும், விளங்காமல் இருந்துடலாம். எதனால் விளங்காமல் இருந்தாடா, உண்மையாக விளங்காமல் இருந்துரும் என்பதல்ல. வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்கள் கவனம் எடுக்காத நேரத்தில், நீங்கள் புரியாத நேரத்தில். ஒரு நபி பொய் சொல்ல மாட்டார், ஒரு நபி ஏமாத்துறதுக்கு வஞ்ச வார்த்தைகள் பேச மாட்டார். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்கிற நேரத்தில் உண்மையை தான் சொல்கிறார். அதனால தான் அஹாஃபு அய்யகுலஹு ذئب, ஓனாய் சாப்பிட்டு விடுமோன்னு சொன்னார். அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புத்திசாலி, ஆனால் மக்ர் இல்லாதவர், சதிக்குணம் இல்லாதவர். சதிக்குணம் உள்ளவர் என்ன, நம்மளே ஐடியா கொடுத்த மாதிரி அப்படின்னு முதல்ல எப்படி வரும்,
ஓனாய் திண்டு விடுமோன்னு பயப்படுற வார்த்தை நம்ம சொல்லவே மாட்டோம். அவ கொலகார குரூப்னு நம்ம விளங்கினா ஓனாய் சாப்பிட்டு விடுமோன்னு வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம ஐடியாவே நம்ம தான் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். கொலை செய்வாங்கன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கல. அந்த மாதிரி எது வேலை பார்ப்பாங்கன்னு என்ன செய்யணும், கவனம் இல்லாமல் இருந்துருவாங்களோ இவங்க இந்த விஷயத்தால, இந்த மாதிரியான விஷயத்தால கவனம் இல்லாமல். ஏன்னா ஒரு வசனத்துக்குரிய தப்சீர் நம்மட புத்தியாலையும் வரும், நம்மட குணத்தாலையும் தப்சீர் வெளியே வரும். அப்படின்னா இந்த கொலை பயந்து தான் ஆல்ரெடி வேணும் இப்போ இப்படி செஞ்சுட்டு அதெல்லாம் இல்லை. கொலை செய்கின்ற அளவுக்கு அவங்க நினைக்கல. ஏதாவது பொறாமையில் ஏதாவது செய்வாங்கன்னு நினைப்பாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு திட்டம் போடுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, என்னமோ செய்ய போகிறாங்க என்ற மாதிரியான அறிவு இருந்தால் இதில் என்ன உண்மையாக சொல்லுவோம். அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்கள் ஏதாவது தெரியாமல் என்ன அப்போ அதாவது விளங்காத டைமில் ஏதாவது நடந்தது. அப்புறம் தந்தையுடைய கவலை, தண்டை புள்ள அழைக்கப்பட்டு போகிற நேரத்தில் போகின்றவர்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பொறுப்பானவர்களாக இருந்தாலும் சரி, பாசத்துடைய அதிகம் என்ன செய்யும்டா, இதை வந்து என்ன நடந்துருமோ, எதாவது நடந்துருமோ, பிரச்சனை ஆகிருமோன்னு இதே கவலை அல்லாஹ் தஆலா எதில் சொல்லி காட்டுறான்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் விஷயத்தில். அஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகன், மூசாவுடைய தாயுடைய உள்ளம் வந்து அப்படியே எம்டி ஆகிட்டுன்றாளா. அப்போ அதுக்கு அவன் என்ன நடந்துரும், எது நடந்துரும், அதனால ஃபாலோ பண்ணி போங்க என்று சகோதரி அனுப்புறான். சரியா, கவனம் எடுத்ததுல சகோதரி அதிகம் அப்படின்றது அந்த வசனம் சொல்லுது. கவனம் எடுக்கிறதுல சகோதரி அதிகம். அதனால தான் அல் ஹாலத்து விமன்சிலத்தில் தாயின் சகோதரி தாயுடைய அந்தஸ்து நாங்கள் சொல்லுவோம். தாயின் சகோதரி தாயுடைய அந்தஸ்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்ற பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி அதுதான். தாயுடைய சகோதரனை சொல்ல, ஆனால் தந்தையுடைய சகோதரன் சொல்லப்பட்டீங்க அல் அம்மு சின்வு வாலிதிஹி என்ன சொல்லுவோம். அதாவது தந்தையுடைய ஒரே, அதாவது ரெண்டு வருமே, ரெண்டு பழமா வருமே, சின் விளங்கிட்டா. அப்போ அந்த ரெண்டா பிரிஞ்சு வரக்கூடிய ஒரே கோர்வையிலிருந்து வந்த உறவு தான் தந்தையுடைய சகோதர உறவு நாங்கள் சொல்லலாம், அப்பாஸ் அவளை சொல்லி. எனவே தந்தை பொறுப்பு சார்ந்ததிலையும் தாய் கவனம் சார்ந்ததிலையும், அதாவது இந்த பாச ரீதியான கவனம் சார்ந்ததிலையும் தாயிட சகோதரிக்கு அது வருவான். சில விஷயங்கள் குர்ஆனுடைய அணுகுமுறையில் நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இஜ்திஹாதாத்துகள் தான், நேரடியாக இதுதான் 100% நம்ம சொல்ல இயலாது. ஆனால் புரிஞ்சு கொள்ள முடியும் குர்ஆன். அந்த அடிப்படையில் புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஹதீஸும் எங்களுக்கு அதுக்கு தோதுவாக நிற்குது. இதில் பார்க்குறோம் என்னடா, அன்தும் அன்ஹு காஃபிலூன். அப்போ ஒரு தந்தைக்கு இந்த கவலை இருக்கும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தாலும் வெளியே அதில் வர இயலாது. ஒரு தந்தைக்கு இந்த கவலை இருக்கு, என்ன நடக்குது நடக்கும். ஆனால் தந்தையை பார்த்தா அவர் அப்படி பெரிய கவலையுடையவர் மாதிரி விளங்காது. என்ன காரணம்டா, தந்தையுடைய பாச கவனம் என்ற விஷயத்தில் தந்தை வந்து கொஞ்சம் குறைவாரு, பொறுப்பு கவனம் அதிகமாக இருக்கும். தாய் பாசம் என்ற விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருப்பான். அவனுக்கு பாசத்தால் பாதிப்பு வரப்படான்னு கவனம் வைப்பான். தந்தை என்ன செய்வானா, பாசத்தால் பாதிப்பு ரெண்டாக வைப்பார். பொறுப்பால் உள்ள பாசத்தை தான் அல்லது கவனத்தை தான் முதலாக வைப்பார். அது இருக்கும் பின்னால். இதை காட்டினா அவன் வீக் ஆயிடுவான். அந்த சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், இருந்து கண்டே இருக்கும். தாய்க்கும் அது இருக்குது, பொறுப்பு கவனம் இருக்குது. ஆனால் தாயால் அதை மிகைக்கலாம். எப்போ தாய் மிகைப்பாண்டா, தந்தை மௌத்தாகினான். தந்தை மௌத்தாகிட்டா ஒரு தந்தையிட இடத்தையும் சேர்ந்து எடுக்கிற முழு முயற்சியை தாய் எடுப்பாள். தந்தையால் எடுக்க முடியாத அளவுக்கு. ஒரு தாய் இல்லாத நேரத்தில் தந்தைக்கு அதை எடுக்கிறது மிச்சம் சிரமமாக இருக்கும். சரியா, ஆனால் தாய் பெரும்பாலும் எனக்கு இன்னொரு திருமணமான என் பிள்ளைகளை என்ன செய்யணும், நான் பொறுப்பெடுக்கணும், நான் வளர்க்கணும் கண்டிப்பா. தந்தை வந்து என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு தாய் தேடணும்டா. தந்தை எப்படி பண்ண என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு தாய். ஆனால் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டாம், பொறுப்புக்கு செலவழிப்பீங்களா பிள்ளைக்கு எந்த லிஸ்ட்ல இப்போ வித்தியாசத்தை பாருங்க. சரியா, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல் மர்அத்துல் ஹானியான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அஹ்னா அலா வலதிஹா. எப்போ உம்முஹானியை திருமணம் முடிக்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்ன, அல்லாஹ் வைத்தவர் எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, நான் அந்த பிள்ளைகளை விட்டு அந்த பிள்ளைகளை வச்சுக்கின்னு இன்னொரு திருமணம் முடிக்க நான் விரும்பலை. அலியோட சகோதரியை ரசூலுல்லாஹ் திருமணம் கேட்குறாங்க, விரும்பலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது ஹைரு நிசாஇன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அஹ்னா அலா வலதிஹா, தண்ட குழந்தைகளில் மிகவும் கவனம் எடுக்கக்கூடியவராகிறாங்க அப்படின்னு. அதனால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, மர்அத்துல் ஹானியா, மர்அத்துல் ஹானியா கருணையுள்ள பெண் என்றது தலாக்குக்கு போகிற எதுண்டா, விவாகரத்துக்கு போகிற மரணத்துக்கு போகிற எதுண்டா, பிள்ளைகள் இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருக்கிறவள். அல் மர்அத்துல் ஹானியா. நாங்கள் என்ன சொல்லி பண்ணி கல்யாணம் முடிக்க அதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, திருமணம் எப்பயும் சிறப்பு தான். ஆனால் இந்த பெண்ணுடைய விஷயத்தில் பிள்ளைகளுக்காக திருமணம் முடிக்காம தான் சிறப்பு தான். அல் மர்அத்துல் ஹானியா. அப்போ இந்த இடத்துல ஹுனு தாயிட்ட என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில கம்பேரிசன்கள். சரியா, அப்போ இந்த இடத்துல வஅன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்கள் கவனிக்காத நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ என்ற ஒரு கவலை தந்தை இடத்துல இருக்கும். ரைட், இதை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, குர்ஆனில் சொல்கிற வரலாறுகள் அவருக்கு மட்டும்தானேண்டா, எங்களுக்கு முன்மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சகோதர விஷயத்திலையும் ஞானமுடையவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்குது என்ற குர்ஆன்ல. ரைட். அப்போது இவங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் பெரும் சக்தியுடையவர்களாக இருக்கிற டைமில் என்னது ஓனாய் சாப்பிட்டா அது என்ன, அது ஒரு மிக மோசமான நிலை. இதில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னன்னா, ஒரு தந்தையுடைய உள்ளம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு உச்சகட்டமாக என்ன நடக்கும்னு போகிறதில்லை. வெளிப்படையான எது விஷயமோ அதை எடுப்பது தான் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். கடைசியில் என்ன நடக்குது, பிள்ளையை எடுத்துட்டு போகிற ஒரு நிலைமை வந்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விட வேண்டிய ஒரு கட்டம் வருது. அப்போ என்ன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு என்னது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பொறுப்பற்ற ஒரு தந்தையாக இருந்தார், விட்டுட்டார் தானே. இல்லை, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சு அவர் விட்டுருக்க கூடாது தானே. சகோதரர்கள் அதெல்லாம் விளங்க, இந்த மாதிரி தத்துவம் அங்கே இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டார், வகி இறங்கக்கூடிய நபி விட்டுட்டார். ஏனண்டா அல்லாஹ்வுடைய சுன்னத் சோதனையில் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து நம்ம அனுபவிக்கிற சோதனையில் தான் அது இருக்கும். ஏண்டா நம்ம ஒரு படிக்கு போக விரும்புவோம், ஒரு மேலுக்கு போக விரும்புவோம், ஆனால் பறந்து போக விரும்புவோம். விளங்கிட்டா, சோதனை எதையும் திறந்துட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டோம். இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு போகும்னு நினைக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன செய்வாண்டா, நிர்பந்தமாக திறக்க வைப்பான். அது இல்லாமல் போகும், அது இல்லாமல் போகும், இது இல்லாமல் போகும், அப்படியே கூட அங்கே சேர்த்துருவோம். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்டுவோம். ஆனால் ஒரு மூமின் என்ன செய்வாண்டா, அந்த சோதனையை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே போவான். அல்லாஹ் அங்கே தான் கொண்டு போகிறான். அதனால் இந்த இடத்துல யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவோட அல்லாஹ்வுடைய சுன்னத்து சோதனைகள் சம்பந்தமான சுன்னத்தோடு இருந்தார். இது நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டாலும் ஒரு தந்தையுடைய பாசமும் அதுவும் எப்படி இருக்கும் என்ற இயல்பான நிலையும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளை பிரிக்காம, மறைவான அறிவை வச்சு பிள்ளைகளை பிரிக்காம வெளிப்படையான அறிவோடு அந்த பிள்ளைகளோடு நடந்து கொண்டது. அதால் சோதனை வரும் என்று இருந்தாலும் நடந்து கொண்டார். அது அல்லாஹ்வுடைய கையில் பொறுப்புடன் முழுசாக கையில் வச்சுக்கலாது. என்னதான் நடக்கும் என்று சொல்லி 100% கையில் எடுக்கலாது. அடுத்து அல்லாஹ்வுடைய கையில் என்ன செய்யணும், விட்டுணும். அல்லாஹ் முழு பொறுப்போடு நான் செஞ்சுக்கிறேன், அடுத்தது நீ தான். அதுக்கு பிறகு சோதனை நடக்குதுன்னா நடக்காதில்ல, நடக்குதுன்னா அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தை என்ன செஞ்சுக்கிறான், நாடிக்கிறான் நினைக்கிறோம். இது முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததாக என்ன என்ற ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, எதை கவலைப்பட்டாரோ, எதை கவலைப்பட்டாரோ, எதை பயந்தாரோ அதை விட பெருசு நடக்குது, அதை விட பெரிது நடக்குது. என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணவில்லை. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த சோதனையை பயந்தாரோ அது தந்தையோட வாழ்க்கையில் ஏற்படுது. ஒரு புள்ள காணாமல் போனால் ஒரு தந்தைக்கு வரக்கூடிய முதலாவது லட்சியம் அந்த புள்ள லட்சியவாதியாக வரணும், பெரிய ஆளாக வரணும், முன்னேறணும். இல்லை, புள்ள வேணும். அடுத்து என்ன வேணும், பிள்ளை வேணும். பிள்ளையுடைய இழப்பு அவரை உருக்கிடும். அவருடைய மரணம் உருக்குவதை விட அவர் மரணித்தாரா என்று தெரியாது என்பது உருக்கிவிடும். அவர் போனாரா, எங்கே இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, இறந்து விட்டாரா என்ற செய்தி தெரியாமல் இருக்கிறது மனசை என்ன செய்யும், வேதனைப்படுத்திக்க. இல்லைண்டா எந்த நபியும் இறப்புக்கு அழுவதில்லை. மீறி அழுக வரலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம், மீறி அழுக வரலாமே தவிர, ஒரு இறந்துட்டாரு அந்த உள்ளத்துடைய கருணையின் காரணமாக அழுவாங்களே தவிர மீறி அழுக வருமே தவிர அதுக்காகவே அவங்களோட உள்ளம் தேம்பி தேம்பி வருட கணக்கில் அழாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த இயல்பு அல்ல. இப்போ ரெண்டாவது என்னடா, அவர் காலம் ஃபுல்லாக என்ன செய்கிறாரு, அதுக்கு அழுதுட்டு தான் இருக்கிறாரு, காலம் ஃபுல்லாக வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த விஷயத்தில் ஆரம்பம் எதிர்பார்த்ததை விட ஒரு சோதனை அங்கே என்ன செய்து நடக்குது, பெரிய ஒரு குற்றம் நடந்துட்டு. அது என்ன குற்றம்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் காலாகாலத்துக்கு வேதனைப்படுத்தக்கூடிய அமைப்பில், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் என்ன காலாகாலத்துக்கு வேதனைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இரு துருவங்களாக பாசம் கொண்ட 2 பேரை என்ன பிரிச்சு விட்டுரு. இது அழுக வைக்கும். ஏண்டா உலகத்தில் அலமுல் மஹப்பா இந்தல் ஃபிராக், பிரிவு நேரத்தில் தான் சேர்வுடைய வழி அதிகம். பிரிவு நேரத்தில் தான் சேர்வதுடைய வழிகள் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். நம்ம அதாவது ஒரு பிரிதல் சம்பந்தமாக ஒரு தனி தலை பேசுகிறோம். பிரிவுன்றது எப்படியெல்லாம் என்ன செய்யும் இஸ்லாம் சொல்லி எங்களுக்கு சொல்லி. அதனால் பிரிவுடைய இது வழி அதிகமாக இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான ஒரு இரத்தத்தோடு என்ன செய்கிற வராங்க. எப்படி வராங்க, குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அழுகைய நியாயமில்லாத அழுகையாக சொன்ன ஒரு இடம் இதுதான். வஜாஉ அபாஹும் இஷா ஐயபுக்கும், அவர்கள் தன்னை தந்தை இடத்துல இரவு நேரத்தில் அழுதவர்களாக வந்தார்கள். இரவு நேரத்தில் ஒரு முஃமின் அழுகிறது சிறப்பு, சரியா? ஆனால் அவர்கள் அழுதவர்களாக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல எத்தபாக்கவுன்னு சொல்லலை, அழுது நடித்தவர்களாக வந்தார்கள் என்று சொல்லலை. அல்லாஹு ஆலம். நம்முடைய ஒரு தஅம்முல், அது சரியும் இருக்கலாம் பிழையும் இருக்கலாம். சகோதரர்கள் தானே, அவங்க பெரிய போராட்டம் அடைகிறாங்க. இவரை இல்லாமாக்கணும்ன்றதுக்கு நிறைய போராடுறாங்க.
இவரை வந்து இல்லாமல் ஆக்கணும் இடத்துல அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு. கிணத்துல போடுவோமா, இல்லை கொள்ளாதீங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், எங்கேயா வித்துருங்க என்று ஒரு மனப்போராட்டம், சகோதரத்துவத்துக்கு ஒரு மனப்போராட்டம் இருக்கும். என்ன அநியாயம் செஞ்சுட்டாலும் மனப்போராட்டம் உண்டு. சகோதரத்துவம் அது வந்து ஃபித்ரா, அல்லாஹ் ஃபித்ரத்தில் வச்சது. அந்த மனப்போராட்டம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல அதாவது அவங்க வந்து சொல்றாங்க, வந்து இப்படித்தான் ஓனாய் சாப்பிட்டு வாப்ப எதை பயந்துன்னு சொல்றாரோ அதையே காரணமாக சொல்லி ஓனாய் சாப்பிட்டு அழுதவர்களாக வந்தார்கள் என்றார்களாம். அழுதது போன்று நடித்தவர்களாக வந்தார்கள் என்று சொல்லலாம். அதுக்கு அரபில் நேரடி சொல்ல, ஆனால் அப்படி வரல. அழுதவர்களாக என்ன செஞ்சார்கள், வந்தார்கள். அப்போ உண்மையாக அழுதிருக்கலாம், உள்ளத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஓரளவு உண்மை இருந்ததனால் அல்லாஹு தாலா அந்த அழுகையாக என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிக்கலாம். வாரேன். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ இது அவங்களுடைய பாதிப்பை சொல்லித்தர சொல்கிறேன். இது மூணாவது முன்மாதிரி. நான் தொடரில் மூணாவது முன்மாதிரி என்னென்னா, வந்த உடனேயே ஒரு தந்தையாக நம்மட நிலை எப்படி இருக்கு, உள்ள காணலை, புள்ளையே விட்டுட்டு வராங்க, தேடுற பொறுப்பெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார். அது வருது வணங்கிட்டா, தேடுற பொறுப்பெல்லாம் செய்கிறாரு. ஆனால் எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? புள்ளைய காணலேன்னு வந்தா, காட்டில் விட்டுட்டு வந்தேன்னு வந்தா, ஓனாய் திண்டுட்டு சொல்றது உண்மையா போயா? ரெண்டாவது, ஓனாய் கடிச்சிட்டு அப்படி என்று சொன்னா அது புள்ளைய காணல, அது ஓனாய் கடிச்சு எடுத்துட்டு முழுசா உடம்ப என்றா எப்படிப்பட்ட ஒரு வழியை நீங்க சுமப்பீங்க? வழி நிச்சயமாக எல்லோரை விட அதிகமான வழியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்துகிற விதம் ஒரு முஃமினாக மனப்பாறை. ஏண்டா அவர் சொல்றாரு, முதலாவது குற்றச்சாட்டில் காலபல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுக்கு எதையோ உண்ட உங்களோட மனசு அழகுபடுத்திட்டு, உங்களுக்கு தஸ்வீல் பண்ணிட்டு, ஒரு வேறொரு மாதிரி காட்டிட்டு, பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும், அட கொலகாரர்களே, என்னடா இப்படிப்பட்ட ஒரு துரோகிகளாகிறீங்களே, பிள்ளைகளா நீங்க என்ற வார்த்தை வரல. இதை விட என்ன பெரிய சோதனையை சந்திச்சதுக்காக நம்ம பிள்ளை ஏசிட்டிக்கிறோம். இதை விட என்ன பெரிய சோதனைகளை சந்தித்ததுக்காக எங்களோட தந்தைமார்கள் பிள்ளைகளை ஏசிட்டிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க பாவம். சொந்த சகோதரன், சின்ன பிள்ளை சொந்த சகோதரனை காட்டில் விட்டுட்டு கொலை செஞ்சுதான் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இவர் சொல்றாரு, பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும், நீ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி காட்டிட்டு, அதனால தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு முதல்ல என்ன தேவை தெரியுமா? குல்லுன் யஜ்ரி பிகதரில்லா, அல்லாஹ்வோட பார்வையில தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றானே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, வஸ்தனஅதுக லினஃப்ஸி, மூசாவை உன்னை எனக்காக செய்து கொண்டேன், உன்னை எனக்காக செய்து கொண்டேன். ஃபஇன்னக பிஅயுனினா, மூசாவே நீங்க எங்கட பார்வையில இருக்கிறீங்க, மூசாவே நீங்க எங்கட பார்வையில இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். அப்படின்னா ஒவ்வொன்று நடந்தது. வலக்கது மனன்னா அலைக மர்ரத்தன் உஹ்ரா, மூசாவே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நம்ம அருள் புரிந்திருக்கிறோம். ஏற்கனவே அருள்னா முந்தி அருள், சின்ன வயசுல அது அருள் தானே. மூசாவுக்கும் தெரியா, தாய்க்கும் தெரியா, ஃபிரௌனுக்கும் தெரியா, உத்தருக்கும் தெரியா, இது யாரு, இது எவங்க, என்ன டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியா. அப்போ நம்ம உங்களுக்கு அருள். வலக்கது மனன்னா அலைக மர்ரத்தன் உஹ்ரா இத்தம்ஷி உஹ்து, உங்களோட சகோதரி நடந்து வந்த நேரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அந்த கதிரோடு சம்பந்தப்படுத்தி, அப்போ ஒரு மூமின் என்ன சொல்லணும், நடந்துட்டு போராட்டம், வேதனை, இதயம் துடிக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது அல்லாஹ்வுடைய அந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் வீணா செய்வதில்லை. எதையோ ஒன்று ஒரு அர்த்தம் இதில் இருக்குது. ஆனால் நான் பொறுக்க வேண்டியது, நான் வேதனைப்பட வேண்டிய, நான் துடிக்க வேண்டியது, நான் துடிக்கிறது தான் இந்த இடத்துல என் சொந்த வாழ்க்கைக்கும் தீனுடைய வாழ்க்கைக்கும் உதவி. நான் துடிக்கிறேன். பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களோட மனசு உங்களுக்கு எதையோ ஒன்று அழகுபடுத்தி விட்டது. ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்றார். அழகான பொறுமை என்ன? சப்ருன் பிலா ஷக்வா, முறைப்பாடில்லாத பொறுமை, அங்கலாய்க்காத பொறுமை, தொடர்ந்து மற்றவர்கள்ட்ட பிரஸ்தாபிக்காத பொறுமை. பிரஸ்தாபிக்காத பொறுமைன்னா, நீங்க ஒரு சோதனை அடுத்தவர்கிட்ட சொல்றீங்கன்னா உங்களுக்கு சோதனையை தந்தவரை குறைப்படுறீங்க, உங்களோட சோதனையை தந்தவரை குறைப்படுறீங்க. உதாரணமா, நம்மளோட மனைவிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் சபர் ஆகிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மனைவியை குறைப்படுறீங்க, நீங்கள் பொறுமையை அழகுபடுத்தலை, உங்களோட மனைவியை குறைப்படுறீங்கன்னு அர்த்தம். அதே போல் நம்மளோட பிள்ளைகள்கிட்ட எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் பொறுத்துக்கொள்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பிள்ளைகளை குறைப்படுறீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ் தஆலா என்ன நிறைய சோதனைகளை தந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை ஆரோக்கியமாக வாழ வச்சுக்கிறேன்னு. அப்படி பார்த்தீங்களா என்ன? அல்லாஹ் தஆலா ஏதோ உங்களுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஆரோக்கியத்தை மட்டும் தந்த மாதிரி ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏன் இந்த உலகத்தில் இப்படி சோதிக்கிறேன்னு தெரியும், ஏதோ மறுமையில வச்சிருக்கேன். அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் வைக்கல, சரியா? நீங்கள் பெரிய ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனம்.
இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அனாதையாக இருந்து பிறந்த கொஞ்சம் காலத்தை தாய் மரணிச்சு, கொஞ்சம் காலத்தில் பாட்டனார் மரணிச்சு, கொஞ்சம் காலத்தில் பெரியப்பா மரணிச்சு, கொஞ்சம் காலத்தில் மனைவி மரணிச்சு, இருக்கிற பிள்ளைல 6 பிள்ளையை மரணிச்ச பிறகு அஃபலா அக்கூனு அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டான். நன்றி உள்ள அடியா, தீன தந்ததுக்கு, நுபுவத்தை தந்ததுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாம்னு கேட்டான். நம்ம அப்படி என்ன இழந்துட்டு சோதனைகளில் முன்மாதிரி ரசூலாங்க தான். ஊட்ட இழந்தத்திலிருந்து, சொத்து இழந்தத்திலிருந்து, புள்ளை இழந்தத்திலிருந்து, ஆணை இழந்தத்திலிருந்து, பெண்ணை இழந்தத்திலிருந்து, வெட்டப்பட்டதிலிருந்து, உடைக்கப்பட்டதிலிருந்து, சோதனையில் முன்மாதிரி ரசூலாங்க தான். அனாதைக்கு முன்மாதிரி, எல்லாத்துக்கும் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்கிறாங்க அஃபலா அக்கூன் அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமான்னு கேட்குறான். ஆனால் நம்முடைய இது அப்படி இருக்கும். அவர் என்ன சொல்கிறார்? ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமை நிறைய குறவு. ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃப். வல்லாஹுல் முஸ்தஆன், எனக்கு இதில் உதவியாளன் அல்லாஹ். இஸ்தஆன நஸ்தஈன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். இஸ்திஆன அதாவது வல்லாஹுல் முஸ்தஆன் என்றா முஸ்தஈன் உதவி தேடுறவன், முஸ்தஆன் என்றா உதவி தேடப்படுகின்றவன். அப்போ அவுன் அல்லாஹ் தான், எனக்கு அவுன் அல்லாஹ் தான். அலாமா தஸிஃபூன், நீங்கள் வர்ணிக்கின்ற விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்களே, இதுக்கு எனக்கு முஸ்தஆன் அல்லாஹ். நீங்கள் ஒன்றை சொல்றீங்களே, அதுக்கு முஸ்தஆன் எனக்கு அல்லாஹ் என்றார். ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். உண்மையிலேயே அற்புதமான ஒரு ஈமானிய வார்த்தை. சொல்வதற்கு நிறைய கலாகதரை பற்றிய உள்வாங்கல், புரிதல், அல்லாவை பற்றிய புரிதல் நிறையவே என்ன செய்யணும், இருக்கணும். நிறைய பேர் ஆலிமும் பில்லா, அல்லாவை அறிஞ்சவராக்கிறாங்க. ஆலிமும் பி ஷரியத்தில்லா, ஷரியத்தை அறிஞ்ச அல்லாவுடைய ஷரியத்தை தெரியும், ஆலிமும் பில்லா இல்லை. அல்லாவை பற்றி நிறைய பேர் தெரியாது, அல்லாவுடைய ஷரியத்தை பற்றி நிறைய தெரியும் அவருக்கு. ஆனால் அல்லாவை பற்றி தெரியுறது ஒரு பெரிய ஒரு அம்சம். அந்த இடத்துல சோதனை வராதுன்றதில்லை, வந்த சோதனையில் எப்படி அணுகணும், சோதனையை கொண்டு தான் அல்லாஹ் கொண்டு போகிறான்றது. அப்போ இந்த இடத்துல யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல முன்மாதிரி, அற்புதமான முன்மாதிரி. கதருல்லாஹி வ மா ஷா ஃபஅல், பிள்ளைக்கு எதாவது நடக்குதா, கதருல்லாஹி வ மா ஷா ஃபஅல், அடுத்தது என்ன செய்ய போறாய், கத்தருல்லாஹ் வ மா ஷா ஃபஅல். அதே போல் என்ன, அல்லாஹுல் முஸ்தஆன், சரி அல்லாஹ்ட்ட துவா செய், தௌபா செஞ்சிரு, பிள்ளை சரி விடு, என்ன நடந்துட்டு, இந்த வார்த்தைகள் அவனுக்கு அதை குறை சொல்றதை விட, சரி நீ ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ஒரு புத்தியாக நடந்திருக்கணும், இதை பிள்ளைய விட்டுட்டாய், இதை பார்த்துக்க, இது அவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும், ஈமானையும் வளர்க்கும். நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, ஒரு லட்சத்துக்கு காணாமல் போட்டான்னு வைங்களேன், நீங்கள் அந்த 1 லட்சத்தை நினச்சி பதறுவீங்க. நிச்சயமாக நீங்கள் பதறது நியாயம் தான். ஆனால் அந்த பதட்டத்தை உள்ளுக்க வச்சுட்டு ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன் அல்லது வல்லாஹுல் முஸ்தஆன், இந்த வார்த்தைகளை நம்ம பழகினால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வந்துடுதுண்டா, ஃபியூச்சர் வந்துடுது. உடனே ஃபியூச்சர் யார் யாரை சொல்கிற அட்வைஸ் வந்துடுது, யார் யாரை சொல்கிற படிப்பு. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி எடுங்க. என்ன செஞ்சிட்டதுனால என்ன, நம்ம வாப்பா உம்மா போட்ட டிசைன்லேயே நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். எந்த வாப்பா உம்மா போட்ட டிசைனில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு, எந்த வாப்பா உம்மா போட்ட டிசைனில் நாம் இருக்கிறோம். ஒருத்தர் சொல்லலாமா, ஏன்னா வாப்பா உம்மா இல்லை நான் வாப்பா டாக்டராக தான் ஆக்க நினச்சேன், நான் டாக்டராக தான், ஓகே டாக்டராக ஆக்க நினச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கோன்னு நினச்சிங்க, என்ன செய்கிறீங்க, யாரை திருமணம் முடிச்சிங்க, எந்த பிள்ளையை வளர்க்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்க, எந்த சூழலை வளர்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க, இது எங்கே நடந்தது. அப்படி இருக்கிற டைமில் ஏன் இந்த பதட்டம், நாங்கள் வளர்க்கணும், கடமைகளை செய்யணும். இது எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிளிப்பை கட் பண்ணி தனியாக போடுற டைமில் இதை ஒரு தவக்குள்ள மட்டும் வாழ சொல்கிறார், அப்படி இல்லை, உலக ரீதியாக நீங்கள் எல்லாம் செய்ய. பதட்டம் வேண்டாம். ஜஸா ஷைத்தான்டிந்து வராது, ஜஸா பதட்டம் ஷைத்தான்டிந்து வராது. எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் ஃபஸப்ருன். பிள்ளைகளுக்கு இடையில இது சுப்ஹானல்லாஹ், இதை பொறுமை அவ்வளோ பொறுமை வேணும். அடுத்தவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டு போகலாம், அவன் என்னமோ சொல்லிட்டு போகிற நமக்கு என்ன, ஏன்னா அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம். இந்த இடத்துல என்னென்னா பிள்ளைகளுக்கு இடையே ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் முடிச்சிட்டான். அதுக்கு பிறகு ஷக்வா இல்லை, பிள்ளைகள்கிட்டே முறைப்பாடு இல்லை, ஏண்டா இப்படிப்பட்ட பிள்ளையை கொண்டு போய் இப்படி செஞ்சிட்டீங்களடான், எதுவுமே இல்லை. சரியா? அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் யஹ்லுலக்கும் வஜ்ஹு அபீக்கும், உட தந்தையிட முகம் உங்களுக்காக இருக்கும் என்று சொன்னாங்களே, பிசிக்கலி அவங்களுக்கு நடந்துட்டு. தந்தையிட முகம் அவருக்கு தானே, 2 பேர் இவர் இல்லையே, அவங்க சின்ன பிள்ளை தானே, யாரு அதோட அவர் மிச்ச கவனமாக இருப்பார். யாரு? யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்திருப்பார். ஒன்று நடந்த பிறகு லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் மர்ரத்தை, 2 முறை என்ன செய்ய மாட்டார், ஆபத்தில் விழ மாட்டார். உண்மையிலேயே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் முறை ஆபத்தில் விழுகிறாரு. ஆனால் அது உண்மையான ஆபத்து இல்லை, அவர் வெளிவார ஆபத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான இது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இது நடக்குது, பொறுமையை சொல்கிறாங்க. இந்த இடம் இப்படி படிப்பினையாக எடுக்கணும் அப்படின்றா. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை பாருங்க, சஹீஹுல் புகாரில 3388. மஸ்ரூக் சொல்கிறாரு, நான் உம்மு ரூமான்ட்ட கேட்டேன். உம்மு ரூமான் யார்? ஆயிஷா அல்லாவோட தாய். அவங்க உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மௌத்தாராம். ஆயிஷா ரலியல்லாஹு தாய் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மௌத்தாகுவாங்க. உம்மு ரூமான் வஹிய உம்மு ஆயிஷா. ஆயிஷாரோட விஷயத்தில் அந்த அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு வாங்க. அப்போ ஷோர்ட்டாக அதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க.
இந்த விடயம் தெரிஞ்ச உடனே அவங்க மயங்கி விழுந்தாங்க. ஆயிஷா அவங்க மயங்கி விழுந்தாங்க. ஃபமா அஃபாகத் இல்லா வாலையா ஹும்மா பினாஃபித், நடுக்க காய்ச்சலோடு எழுப்பினாங்க. மயங்கி விழுந்துட்டு திரும்பி எழும்பக்குள்ள அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் காய்ச்சல் நடுக்கத்தோடு என்ன செஞ்சது வந்தது. இப்போ நடுக்கத்தோடு வந்த பின்னால் ரசூலுல்லாஹ் கேட்குற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்னது இந்த பேசுகிற பேச்சொண்டு போகுதே அதை வச்சு அவங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னு உம்முருமான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. அதான் சொல்கிறார் மஸ்ரூக் இவர் சொல்கிறா இல்லை அவன். அப்போது அந்த நேரத்தில் ஆயிஷா நான் சொல்கிறேன், வல்லாஹி லா இன் ஹலஃப்து லா துஸத்திகூனி, நான் செய்யவில்லைன்னு இப்போ சத்தியம் பண்ணினாலும் நீங்கள் என்னை உண்மைப்படுத்த மாட்டீர்கள். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? குற்றம்னு ஒருத்தனுக்கு குற்றம் சாட்டப்பட்டுட்டா அவன் 1000 முறை சத்தியம் பண்ணாலும் நம்புறதுக்கு மனசு. ஏன்னா மனிதன் அதிகமான இது அடுத்தவர்கள்ட்ட கெட்ட எண்ணம் தான் அசல். அடுத்தவர்களை பற்றிய கெட்ட எண்ணம் தான் அவன்கிட்ட அசல் அறிக்கும். தன்னை பற்றிய நல்ல எண்ணம் தான் அசல் அறிக்கும். மனிதனுக்கு தன்னை பற்றி நல்லெண்ணம் அசலாயிக்கும். கெட்ட எண்ணம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும், வந்தாலும் ரிவர்ஸில் போயிடும். ஒருத்தர் நான் தௌபா செஞ்சுட்டா இனியே நான் என்ன செய்ய மாட்டேன், இதை பிள்ளை செய்ய மாட்டேன், நான் அடுத்த நாள் ரிவர்ஸில் போய் நான் அப்படி பெரிய பிள்ளையோடு செஞ்ச மாதிரி விலங்குகள் என்னத்துக்கு போய் இவன்ட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு மறுபடியும் ரிவர்ஸில் போகும். இதான் மனிதன் மனசு. அதனால் எவனையும் யாரும் மன்னிக்க விருப்பம் இல்லையா தெரியுமா? அவனுக்கு மன்னிப்புட பெருமை தெரியாது. சரி ஒரு வார்த்தை சொன்னால் மன்னிச்சுட்டு போகிறதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு வார்த்தை சொன்னால் மன்னிச்சுட்டு, இப்படி சொன்ன வார்த்தையோட அர்த்தங்கள் தெரியுமா தெரியாது. மன்னிச்ச பூரா ஒரு பேசி கட்டிக்கிறார் பாங்கன்னுவான். மன்னிப்புடைய வேதனை அவனுக்கு தெரியாது. ஆனால் மன்னிப்பு அப்படித்தான், மன்னிப்பு ஃப்ரீ தான். மன்னிப்பு என்ன ஃப்ரீ? அல்லாஹ் எங்களை எவ்வளோ மன்னிக்கிறான், எவ்வளோ ஃப்ரீ ஆகிக்கிறோம். அல்லாஹ் அவ்வளோ செய்கிற குற்றங்களையும் மன்னிக்கிறான். ஆனால் ஃப்ரீ விளங்குது இல்லை, மன்னிப்புட பெருமதி நமக்கு தெரியாது. அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்ட்டு மன்னிப்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். இந்த இடத்துல குற்றம் வந்து அடுத்தவர்கள் விஷயத்தில் வேகமாயிப்போம். டக்கு நம்ம அவசரமாக நம்புவோம். ஏதாவது ஒருத்தர் பேசுகிறார், ஒரு சப்ஜெக்டை பேசுகிறார், இவருக்கு தான் நடந்திருக்குது அப்படின்றாங்க. அது மனிதன்கிட்ட ஒரு கெட்ட ஒரு எண்ணம், இயல்பாத ஒரு எண்ணமாக அவர்கள்ட்ட வரும். பல அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் அனுபவ உதாரணங்கள் இருக்கும். எதையாவது சொன்னா நமக்கு நடந்த மாதிரியா ஒரு ஃபீலிங் இருக்கும். இயற்கையான ஒரு அம்சம். இந்த விஷயங்கள் வருவது மனது இயற்கையான ஒரு அம்சம் தான், அது வரும். அதனால் நம்ம போராட வேண்டிய. அதனால் அல்லாஹ் சொல்கிறார், இஜ்தனிபு கதீரம் மினத்தன், அதிகமான யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதன் இஸ்ம், சில எண்ணங்கள் பாவமானது. இப்படி அந்த வசனம், அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க, சில எண்ணங்கள் பாவமானது. அப்படின்னா நீங்கள் அப்படி தவிர்த்தா தான் கெட்ட எண்ணம் உள்ளுக்கு என்ன செய்யாது, வராது அப்படின்றாங்க. இதில் வேற அடுத்த வேற போட்டு விடுவான் பார்த்தீங்களா, நம்ம இயல்பாகவே மஃப்தூர் அலைஹி, அதுதான் அடுத்தவன் வேற போடுவான் பார்த்தீங்களா, இன்னும் என்ன செய்யும், அது வளரும். நம்மளை பற்றி நல்ல எண்ணம் மிகவும் அதிகம். அடுத்தவன் பாராட்டி வேற விடுவானா, இன்னும் கொஞ்சம் வளரும். அடுத்த குறை சொல்ல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, வாய்நாத்தத்தை கூட சொல்ல மாட்டான், கண்ணில் ஒரு இது இருந்தால் சொல்ல மாட்டான். அடுத்த சரியான சுத்தம் இல்லாமல் நம்மகிட்ட சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னா, யூபு சரி அஹதுக்குமல் கதா தஃபி ஐனி அஹி, சரியா கண் இது காண்றீங்க, அதை சொல்லாமிக்கிற பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய குற்றம். அவனுக்கு சொல்லணும் கொஞ்சம் இப்படி இருக்குது, ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளும், அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு மனுஷனுக்கு அப்படியான ஒரு இயற்கை ஒன்று என்ன செய்ய இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா ஆயிஷா சொல்கிறாங்க, நான் சத்தியம் பண்ணினாலும் லா துஸத்திகூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீங்க, என்ன உண்மைப்படுத்த மாட்டீங்க. வலா இன் அத்ததர்து லா தஅதுரூனி, நான் காரணங்கள் சொன்னாலும் அந்த காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் திருடன் திருடன் ஊரெல்லாம் சொல்கிறானுங்களே, திருடிட்டேன்டா எல்லாரும் ஒத்துக்கணும், ஒத்துக்கொண்டா தானே உண்மையிட்டு. டேய் அவன் திருடவே இல்லை, அவன் சும்மா தான் ஒத்துக்கொண்டிருப்பான்னு எவனையும் யோசிக்க மாட்டான். அவனே ஒத்துக்கொண்டவரோ நம்மளுக்கு என்ன பேச்சுன்னு கேட்போம், அவனே ஒத்துக்கொண்டவரோ நமக்கு என்ன பேச்சுன்னு கேட்போம். இது இயற்கையான ஒரு விஷயம். மனிதன் ஒத்துக்கொண்டுட்டா அவன் ஒத்துக்கொண்டதாக இயற்கையாக வந்துடும், அவன் குற்றவாளியே இல்லாது விட்டாலும் சரி. அதை சொல்கிறாங்க இன்னொரு இதில், அதாவது நான் உண்மைன்னு சொல்லிட்டா எல்லாரும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அப்போ ஒத்துக்கொண்டா. இல்லைன்னு சொல்லிட்டா அதே நபர் தானே சொல்கிறா, அப்போ உண்மையாளர் தானே, அப்போ இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம் தானே, ஒத்துக்கொள்ள மாட்டோம். இது இயல்பான ஒரு சம். மதலுக்கும் கமதலி யஅகூப வபனி, உங்களுடைய உதாரணம் எனக்கும் உதாரணம் என்ன தெரியுமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையுடைய உதாரணம் தான் படிப்பினை. அந்த உதாரணம் தான் எனக்கும் உங்களுக்கும் இடையில உதாரணம். ஃபல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்கள் வர்ணிக்கின்ற விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன். இவ்வளோதான் சார். இதான் ஒரு முஃமின். ஆயிஷா சொல்கிறாங்க, அப்போ எனக்கு பெரிய அளவு குர்ஆனும் தெரியாது, குர்ஆன் ஓதுறதில்ல, விளக்கங்கள் தெரியாது. ஆனால் எனக்கு இது என்ன செஞ்சது, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போட்டான், அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு. இதை சொன்னாங்க. ஃபன் சரஃபன் நபி, ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை, ரசூலுல்லாஹ் போயிட்டான். ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை, ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அந்த இடத்துல போய்விட்டார்கள். அப்போது ஆயிஷா சொல்கிறாங்க, பிஹம்தில்லாஹ் லா பிஹம்தி அஹத், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு வேறு எவரது புகழை கொண்டும் அல்ல. நான் அதாவது தூய்மையாகினது அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு வேறு எவருடைய புகழை கொண்டும் அல்ல. ஆனால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி தூய்மையானவர் என்பதில் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. ஆனால் பொறுப்பாளியாக பாசம் முன்னுக்கு வராது. பொறுப்பாளியாக பாசம் ரெண்டாவது இடத்துல வைக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று வரும், நிற்பந்த ஆணுக்குரிய உலக மகா சோதனை அதுதான்.
நீங்கள் பாசமாக பொறுப்பாண்டிடம் போராட்டம் வந்துகண்டே இருக்கும். அதில் அவன் பொறுப்பு என்றதை கொண்டு வரதுக்கு அவனுக்கு இயல்பாக இருக்கும். பெண்ணுக்குரிய போராட்டம் என்னடா பாசமாக பொறுப்பாண்டத்தில் அவனோட பாசம் இயற்கையாக வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கும். அவங்களோட போராட்டம் பொறுப்பை கொண்டு வருது, அதுதான் போராட்டமாக இருக்கும். ரைட். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடுத்த முன்மாதிரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.